இளநீர் ஜெல்லி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாங்க. இந்த இளநீர் ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அகர் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அகர் ஒரு 5 கிராம் அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போ 2 இளநீர் எடுத்திருக்கேன். நம்ம இளநீர் ஜெல்லி செய்கிறதுக்கு இதை உடச்சி இதனுடைய தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் இந்த இளநீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அகரையும் இதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம். அகர் கரையிற வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணணும். ஊற வச்சுருக்க அகரை தண்ணி எடுத்துகிட்டு அந்த அகர் மட்டும் எடுத்து இதில் சேர்த்துட்டு இது நல்லா பாயில் ஆகணும். அகர் கரையிற வரைக்கும் நமக்கு இது பாயில் ஆகணும். கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சதும் நம்ம இது வடிகட்டிக்கலாம். ஏன்னா ஒரு சிலது கரையாமல் அங்கங்கே இருக்கும், அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது வடிகட்டி ஒரு பவுலில் இளநீருடைய வழுக்கையை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த இளநீர் ஜெல்லியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் ஃப்ரிட்ஜில் வச்சா நமக்கு சூப்பரான குலுன்னு இளநீர் ஜெல்லி ரெடி ஆகிடும். இதே மாதிரி சுற்றி நம்ம லைட்டாக எடுத்து விட்டால் போதும், நமக்கு சூப்பரான இளநீர் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு ரொம்ப கூலிங்காக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.